அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين صدق الله مولانا العظيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் முடிவும் அதற்கு பிறகு வருகிற மனிதனுக்கு பாடமும் படிப்பினையும். இதை வரலாறு என்றும் சொல்கிறார்கள், சரித்திரம் என்றும் சொல்கிறார்கள். முன் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களின் சமுதாயத்தின் வாழ்க்கை அனைத்தும் பின்னால் வருகிற மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல். பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது, பல்கலைக்கழகத்துல படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, எழுத்தறிவு, இது எல்லாத்தையும் விட அனுபவங்கள் தருகிற படிப்பு என்பது மிகவும் அசாத்தியமானது. இது எல்லா படிப்பை விட அனுபவ படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனாலதான் வரலாறுகள் என்பது முன் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை சரித்திரம் ரொம்ப முக்கியம். அது இஸ்லாத்திலும் அல்லாஹ் குர்ஆனில 1000 வசனங்களை இந்த வரலாறுகள் குறித்தே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நமக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள், வாழ்ந்த மனிதர்கள், இவங்களை பத்தியே திருக்குர்ஆனில அந்த சரித்திர வரலாறுகள் அமையப்பட்டிருக்கும். அப்ப வரலாறுகள் அப்படிங்கிறத நாம படிக்கணும், வரலாறுகளை கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான கட்டங்களில் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிடிப்பை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை அப்படிங்கிறது 63 வருஷ வாழ்க்கை. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய படிப்பினாங்க. அவங்க வாழ்க்கை 2 வகையானது. ஒன்று 2 ஊர்கள் சார்ந்தது ரசூலுல்லாஹ்வுடைய 63 வயசு வாழ்க்கை. ஒன்னு மக்கா, மற்றொன்று மதீனா. மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை, இப்படி 2ஆ பிரிக்கலாம். 53 வயசு வரைக்கும் மக்காவுல, 53 இருந்து 63 வரைக்கும் மதீனாவுல, இப்படி 2 பகுதிகள், 2 ஊர்கள் சார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை. 23 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயசிலிருந்து 23 வருஷம் குர்ஆன் இறங்குது. இந்த குர்ஆன் இறங்குனதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயசிலிருந்து 53 வயசு வரைக்கும் 13 வருஷம் குர்ஆன் மக்காவில் இறங்கியது. அதனால குர்ஆனும் 2 வகையாக, சூரத்துல் மக்கி, சூரத்துல் மதனி. மக்காவில் இறங்கிய சூறாக்கள், மதீனாவில் இறங்கிய சூறாக்கள். 13 வருஷம் மக்காவில அல்லாஹ் வஹி இறக்கி குர்ஆனை இறக்குறான். இது ஒரு பார்ட். இன்னொன்னு மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் 10 வருஷம் மதீனாவிலே அல்லாஹ் வஹி இறக்கி என்ன பண்றான்னா சூறாக்களை இறக்குறான். குர்ஆனை பார்த்தாலே சூரத்துல் மக்கி, சூரத்துல் மதனி இருக்கும். இந்த 2 ஊர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. குர்ஆன் வஹி இறங்கிய ஊர் 2. மக்கா எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி மதீனாவும் புனிதமானது. 2 ஊர்களும் குர்ஆனின் வஹி அருளப்பட்ட, இறக்கப்பட்ட புனித ஊர்கள். இப்படி ரசூலுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனும் இப்படி 2 வகை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட
ஈமான் கொண்ட மக்கள், இவங்களுக்கு பேரு சஹாபிகள். உலகத்திலேயே சையதுனா எங்களின் தலைவர் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு, தலைவர்னா தொண்டர் தான், அடுத்து முதலாளினா தொழிலாளி தான், ஆசிரியர்னா மாணவர் தான், தந்தைனா மகள் தான். ஆனா இங்க பெருமானார் தலைவர். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா, எங்களின் தலைவரே அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது, ரசூல் நான் தலைவர் என்றாலும் நீங்கள் தொண்டர்கள் அல்ல. நீங்கள் யார்? எனது தோழர்கள், நண்பர்கள். உலகத்திலேயே ஒரு தலைவர் தன்னை ஏற்றுக்கொண்ட, தனக்காக வேண்டி எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற ஒரு மனித கூட்டத்தை தொண்டர் என்றும் தொழிலாளி என்றும் சேவகர்கள் என்றும் அழைக்காமல் என் நண்பர்கள் நீங்கள் என்று சொன்ன ஒரே நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வேற எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. இந்த வார்த்தை மிக வலுவானது. ஒரு மனிதனின் மிக முக்கியமான கௌரவத்திற்கு, இஸ்ஸத்திற்கு உகந்த ஒரு பெரிய வார்த்தை தான். ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும், அந்த தலைவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தொண்டர் அல்ல, அத்தனை பேரும் நண்பர்கள். அதனாலதான் சஹாபிகள் என்று சொன்னா நபி தோழர்கள் என்றுதான் சொல்லப்படும். பெண்கள் அப்படிங்கிறவங்கள நபி தோழியர்கள் என்று சொல்லப்படும். இந்த சஹாபிகள் இருக்காங்களே, இவங்க ரெண்டு வகை. ரசூலின் வாழ்க்கை எப்படி ரெண்டு ரெண்டா வருதோ, அதே மாதிரி இந்த சஹாபிகள் ரெண்டு வகை. ஒருவர்கள் மக்காவை சேர்ந்தவர்கள், இன்னொருவர்கள் மதீனாவை சேர்ந்தவர்கள். மக்காவை சேர்ந்தவர்கள் பெருமானாரின் கடைசி 10 ஆண்டுகளில் பெரும்பாலும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத், ஊரை துறந்து சென்றவர்கள். மக்காவில் இருந்து ஈமான் கொண்டவர்களுக்கு பெயர் முஹாஜிரின்கள். ஈமானுக்காக ஊரையே துறந்து போனவர்கள், ஈமானுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு அனைத்தையும் இழந்து, ஈமானும் அல்லாஹ்வும் ரசூலும் தான் எங்களுக்கு பெருசு அப்படின்னு போனவங்க முஹாஜிரின்கள். ஹிஜ்ரத் செய்து ஈமான் அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல் ஈமான், இதுக்கு வேண்டி தான் வீடு வாசல், சொந்தம் பந்தம், உறவு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்படியே துறவரம் அனைத்தையும் விட்டுட்டு தன்னை அகதியாக, நான் ஈமானுக்காக அகதியாக புறப்படுகிறேன், கலவரத்துக்காக இல்ல, ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டதனால் அல்ல, ரசூல் அல்லாஹ் ஈமான் அப்படி புறப்பட்டு போனவங்க முஹாஜிரின்கள். நிறைய உண்டு. ஒரு பிரபலமான ஒரு வரலாறு, ஈமான் கொண்டவர்களிலே மக்காவில் பெரிய கோடீஸ்வரர்கள் ஈமான் கொண்டார்கள், பெரும் பெரும் வியாபாரிகள் ஈமான் கொண்டார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள். அப்படி ஈமான் கொண்டவர்கள் ஹிஜ்ரத் புறப்பட்டு போகிற போது மக்காவில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் நம்ம ஊர்ல வந்து சம்பாதிச்சுட்டு, நம்ம ஊர்ல பிறந்து நல்ல சொத்து சேர்த்தி காசெல்லாம் சேர்த்தி வச்சுட்டு இந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மதீனாவுக்கு போறாங்க, விடக்கூடாதுன்னு எல்லைகளில் ஆள்களை போட்டு யாரெல்லாம் போறாங்களோ இரவு பகல் காவலுக்கு ஆளை போட்டு நின்றுட்டாங்க. அப்போ ஒருத்தர் வர்றாரு. அப்படி வரும்போது மதீனா மக்கா எல்லையில் அவரை பிடிச்சிடுறாங்க. எங்க போறீங்க? நான் மதீனா போறேன். நீங்க இந்த ஊர்ல யார் தெரியுமா? தங்க வியாபாரி. நீங்க தங்க நாணயங்கள், தங்க திருகம், தங்க கட்டிகளை வியாபாரம் செய்கிற பெரிய ஜுவல்லரி ஹோல்சேல் வியாபாரி நீங்க. எல்லாத்தையும் இந்த ஊர்ல பிறந்து நம்மள்கிட்டயே இருந்துட்டு எத்தனை சம்பாதிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு முகமது நபி அங்க போயிட்டாருன்னு நீங்களும் போறீங்க. உங்களுக்கு முகமது நபியும் அவர் சொல்லுகிற அல்லாவும் இந்த ஈமானும் முக்கியமா அப்படின்னா, இங்க என்னென்னமெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் எங்கள்கிட்ட தந்து போட்டு நீங்க போயிருங்க என்ற போது அவர்
சரி எடுத்துக்கிறங்க, எங்க இருக்கு சொல்லுங்க, நான் இந்த இடத்துல எல்லாமே இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கிறங்க என்று சொன்னபோது 2 பேர் அவருக்கு பக்கத்துல காவலுக்கு நின்றுட்டு 2 பேர் போறாங்க. போய் அங்க இவருடைய ஒட்டுமொத்த தங்க குவியல் அங்க இருக்கு. அதை எடுத்துட்டு இவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, அவர் சொன்னது மாதிரி அங்க இருந்து எடுத்துட்டு இவர் விட்டுருங்க. ஒரு உண்மைக்காக எல்லாவற்றையும் துறப்பதற்கு இழப்பதற்கு தயாரான உத்தமர்கள். உத்தமர்னா என்ன? உண்மைக்கு வேண்டி வாழ்றவங்க தான் உத்தமர்கள். நான் உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றதல்ல, அதை எந்த நிலையிலும் செய்பவர்கள் அவங்கதான் உத்தமர்கள். அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்சம் கூட சலனப்படலையே, கொஞ்சமே கவலைப்படலையே. அவரு அப்படியே ஒரு பெரிய புத்துணர்வோடு அப்படி புஷ்டியா, தங்கம் காசு இதெல்லாம் போயிருச்சு, கவலையே இல்லை, எனக்கு ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை இவங்க கொடுத்துட்டாங்க, அப்படியே புறப்பட்டு மதீனாவுக்கு போகிறார். இவர்கள் தான் முஹாஜிரீன்கள். பஞ்ச பராரியா தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு உடுத்த உடையோடு எனக்கு ஈமான் முக்கியம், இந்த உண்மை, இந்த சத்தியம், இந்த இஸ்லாம் எனக்கு முக்கியம், புறப்பட்டு போனாங்க. ஒருத்தர் 2 பேர் அல்ல. இதே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலிருந்து புறப்பட்டு செல்கிற தருணத்தில் மக்காவில் அவர்களும் மிகப்பெரிய கோடீஸ்வர பிரபு. அவரு அப்படி போயிட்டாரு. அதனால்தான் இவங்க முஹாஜிரீன்கள், ஈமானுக்காக ஹிஜ்ரத்து இடம் பெயர்ந்தவர்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் அன்சாரிகள். மதீனாவை பிறப்பிடமாக கொண்டு அப்படி தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவர்கள் இழந்து வந்தார்கள், இவர்கள் இருப்பதை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சும்மா கிள்ளி கிள்ளி கொடுக்கல. அப்படி என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு போக எங்களுக்கு போதும். உலக வரலாற்றிலேயே தன்னுடைய சொத்துல பாதிய அங்கிருந்து வந்த ஒருத்தருக்கு பாதி சொத்தை கொடுத்த ஒரு வரலாற்றை உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாது. எனக்கு 2 தோட்டங்கள், பேரித்தம்பள தோட்டம் மிகப்பெரிய செழிப்பில் இருக்கிறது, 2ல உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கிறீங்க. நேத்து வரைக்கும் அவர் முகம் இவருக்கு தெரியாது, நேத்து வரைக்கும் அவர் பேரு தெரியாது. இன்னைக்கு தான் வந்தார். வந்தவருக்கு ரசூல் இவர்கள் ஈமானுக்காக உண்மைக்காக அனைத்தையும் இழந்து வந்திருக்கிறார்கள் என்ற போது ஈமானுக்காக நாங்கள் எங்களில் இருப்பதை இவர்களுக்கு கொடுக்கிறோம். முஹாஜிரீன்கள் அன்சாரிகளின் வாழ்க்கையை படிக்கணுங்க. அப்படி கொடுத்தாங்க. 1 2 சில சஹாபிகளுக்கு 2 வீடு இல்ல, தோட்டம் இல்ல, தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு வீடு, ஒரு வீடு தான். அந்த வீட்டுல நேரா ஒரு கோடு போட்டு நேரா பகிர்ந்து 2 பக்கத்துல எதுவும் நீங்கள் சொந்தமாக்கி கொள்கிறீர்கள். சுபஹானல்லாஹ். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளேயே ஒரு சதுர அடி அதிகமாயிருச்சுன்னா இவன் மனசு பொறுக்குது இல்ல. எல்லா கோர்ட்லயும் சொத்து சண்டை ரத்த பந்தத்துலதான். ஒரு சதுரடி, ஒரு பிடி மண்ணுக்கு மனிதன் விட்டு கொடுக்க மாட்டான். எல்லா விஷயத்திலையும் நியாயம் பேசக்கூடிய மனிதன். கூட பிறந்தவருக்கு அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுத்தா கல்யாணம் பண்ணும் போது நிறைய செலவு செஞ்சிட்டீங்களா, இன்னி எழுதுக்கு சொத்து அப்படின்னு கேட்பாங்க. அக்காட சொத்து, தங்கச்சியோட சொத்து எனக்கு வேணும்னு இவங்க ஆசைப்படுவான். ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சொத்துல பங்கு இல்லைன்னு நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ற செலவு வேற. அவன் நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு லட்ச லட்சமா நம்ம அத்தா செலவு செஞ்சாரு, அதை என்ன பண்றது? அங்க கல்யாணம் பண்றதுக்கு 20 லட்சம்னா நம்மளை படிக்க வைக்க 30 லட்சம் செலவு செஞ்சிருப்பாரு. அப்ப நமக்கு சொத்து தேவை இல்லையா?
படிக்க வைக்கிறதோ கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதோ இடையில நாம செய்யறதோ திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டி நம்ம காசு இதெல்லாம் கணக்கு இல்ல. சொத்து பிரிதல் என்று வந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கும் சொத்துல பங்குண்டு பெண்ணுக்கும் சொத்துல பங்கு. என்ன இஸ்லாம் ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்று சொல்கிறது. அந்த ஒரு பங்கை கொடுக்கறதுக்கே இங்க நமக்கு மனசு இல்லை. எந்த வகையில அது அப்படியே நமக்கு ஆக்கிடலாம் என்றுதான் இந்த மனம் நினைக்குது. அவங்களுக்கு இருக்கிற உரிமையை நம்ம விட்டு கொடுக்கவே நமக்கு அதிகம் மனசு விரும்பல. ஆனா இவரு பள்ளிவாசலுக்கு அது கொடுப்பாரு, மதரசாக்கு இது கொடுப்பாரு, சமுதாயத்துக்கு அது செய்வாரு, ஜக்காத்து இப்படி செய்வாரு, கஞ்சிக்கு அது செய்வாரு, ஏழக்குமரனா கொடுப்பாரு, சமூகத்தில் பெரிய எல்லாம் செய்வாரு. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி விஷயத்துல இஞ்சு சொத்துல நகர்த்த மாட்டாங்க. இது பெரும் பாவம். ஆனா அந்த அன்சாரி சஹாபிகள் நேற்று வர முகம் தெரியாத பேர் தெரியாத ஒருத்தர் வந்ததுமே அப்படியே கொடுத்தாங்க பாருங்க. எல்லாம் வச்சான் பாருங்க பேரு. நீங்கள் உதவி அன்சாரிகள் அப்படியே பேரு குரான்ல. உதவி செய்கிறதுல அவங்களுக்கு நிகர் அவங்கதான். அதுவும் ஈமானுக்கு வேண்டி செய்தார்கள். உண்மைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் உத்தமர்கள். அல்லாஹ் அதுக்கு உலகத்துல பெரிய அடையாளத்தை வச்சான். கியாமத்து வரைக்கும் அவர்களுக்கென அந்த சஹாபிகளுக்கு அல்லாஹ் அடையாளத்தை வச்சான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தியாகம் சாதாரணமானதல்ல. அவங்க மனசுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படியே ஊறி வியாபித்து விஞ்சி நிக்குது. ஆனா உமையாட்ட அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஈமான விட்டுன்னு சொல்லல, மிரட்டுனா. ஈமான விட்டு மிரட்டுறதோடு நிக்கல, அடிச்சான். தினம் தினம் சாட்டை அடி. கீழ் சட்டை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. சாட்டையை எடுத்து அந்த உமையா விளாசுவான். பசிக்கிற நேரத்துல உணவு கொடுக்காம, தாகம் எடுக்கும் நேரத்தில் தண்ணீர் கொடுக்காம நிக்க வச்சு அந்த உமையா எஜமான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சாட்டையில சுழற்றி சுழற்றி அடிப்பான். வலி தாங்க முடியாது. அவர்களின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வரும். வார்த்தைகள் பேச முடியாது. தாங்கி நிற்பார்கள். அப்படியே ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அவர்கள் திமிரிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கொடூர கூட்டம் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு அவர்களை சவுக்கால் அடிப்பார்கள். சில சமயங்களில் நடந்த வரலாறு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கையையும் காலையும் கட்டி சுடும் மணலிலே அவர்களை படுக்க வைத்து கீழையும் சுடும். மட்ட மதியானம் உச்சி வெயிலு, பாலைவனத்துல கால் வைக்க முடியாது. கீழே மத்தரம் அவர்கள் இடுப்புக்கு கீழே துணி இருக்கும். அவர்களுடைய அப்படியே சுடு மணல்ல எப்படி இருக்கும், காலே வைக்க முடியாத இடத்துல படுக்க வச்சிருவாங்க. புழு துள்ளுவதை போல் அவர்கள் துள்ளுவார்கள். தாங்க முடியாத துயரம், உடம்பெல்லாம் அவர்களுக்கு ரணமாகி போகிவிடும். அவர்கள் இப்படி அங்க இங்க ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி பெரிய கல்ல தூக்கி நெஞ்சு மேல வச்சிருவாங்க. பாவி கீழையும் சுடு மணல், மேலேயும் கடும் பாறை, இடையிலே இருந்த அந்த கருப்பு நிலா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நெஞ்சுக்குள் இருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எத்தனை துன்பம், எத்தனை துயரம், எத்தனை சோதனை, எத்தனை சவுக்கடி, நெருப்பில் சுடுகிற அந்த ஜுவாலையின் கடுமை எனக்கு வந்தாலும் அஹது அஹது என்று மட்டுமே நான் வறண்ட நிலையிலும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாக்கு இப்படியே சொன்னது. சும்மா வரவில்லை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவ்வளவு பெரிய தியாகத்துக்கு பிறகு வந்தது. கஷ்டப்பட்டாங்க. எப்பவுமே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சட்டைய எல்லாத்துக்கும் முன்னாடி கழட்ட மாட்டாங்க.
ஏன் அப்படின்னா அந்த முதுகுல இருக்கக்கூடிய அந்த வடு மற்றவர்கள் பார்த்தால் ஒரு தடவை சில சஹாபிகள் அதை பார்த்து விட்டு கண்ணீர் வடித்து விட்டார்கள். என்ன இப்படி இருக்கு, இவ்வளவு தீக்காயங்கள் தழும்புகள் என்ன இவங்க முதுகுல இப்படி, அவ்வளவு கஷ்டம். உண்மைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட உத்தமர்கள் இவர்கள். ஒவ்வொரு முஃமினானவர்களும் இவர்களை வாழ்வில் மறந்து விடவே கூடாது. இதுதான் மறக்கவே முடியாத மனிதர்கள் இவர்களெல்லாம். ஈமான் தான் மிகப்பெரிய சொத்து என்பதில் நிலைத்திருந்தார்கள். பிற்பாடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த உமையாற்றிலிருந்து விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு சுதந்திரம் விடுதலை கொடுத்த வரலாறு. அல்லாஹ் உண்மைக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தீர்கள், நான் என்ன பண்றேன் அல்லாஹ் வச்சான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கியாமத் வரைக்கும் அல்லாஹ் நினைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினார். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஹ் மக்காவின் போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு எல்லோரும் வந்து நிற்கக்கூடிய தருணத்தில் காபத்துல்லாவுக்கு உள்ளே ரசூலுல்லாஹ் போறாங்க. காபாவின் கேட்டு திறந்து உள்ளே ரசூல் நுழைகிற தருணம், சுற்றிலும் எல்லா மக்களும் நிற்கிறார்கள். 4 ஹலீஃபாக்கள் என்று பிற்பாடு வந்த சஹாபிகள் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உள்ள வலது காலை எடுத்து வைத்தவர்கள் அப்படியே திரும்பினார்கள். திரும்புகிற போது சஹாபா பெருமக்கள் அத்தனை பேர்களும் நம்மை பெருமானார் அழைப்பார், கூப்பிடுவார் பார்த்து கொண்டிருந்த போது, ஐன பிலால், பிலால் எங்கே, என்னோட உள்ள வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க, உண்மைக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த உத்தம திரு செயலுக்கு உத்தம திருநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோடு நீங்க தான் வரணும், வாங்க. உள்ள கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளு காபாவுக்கு உள்ளே அவர்கள் 2 ரக்காத்து தொழுகிறார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தொழுகிறார்கள். வெளியே வந்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே தெருவில் இதே ஊரில் அதிகாரம் படைத்தவர்கள் அக்கிரமத்தை உங்களின் மேல் கட்டவிழ்த்து விட்டு, நீங்கள் மனித பிறவி அல்ல, அதைவிட ஈழம் என்றெல்லாம் உங்களை சித்திரவதை செய்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் சாதாரண ஆள் அல்ல என்பதை இப்பொழுது நீங்கள் நிரூபிக்க வேண்டும். எல்லோரும் காபாவை நோக்கி தொழுகிறார்கள், நீங்கள் காபாவுக்கு மேலே ஏறி நில்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு மேலே ஏறி நிக்க சொல்றாங்க. நானா, என் பாதம் காபாவுக்கு மேலா? ஆம், மேலே ஏறி நில்லுங்க. இந்த கலிமாவுக்கு நீங்க கொடுத்த விலை சாதாரணமானதல்ல. இந்த உண்மைக்காக நீங்கள் வடித்த உதிரங்கள் விலை மதிப்புக்குரியது. மேலே ஏறுங்க. மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறி நின்று சொல்லுங்கள் பாங்கு. பாங்கு சொல்கிற பணியை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு வரைக்கும் பாங்கு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹு அக்பர் எனும் ஓசை, அந்த இறைவன் ஒருவன் எனும் ஓசை, ஏக இறைவன் ஒருவன் என்று நாளும் முழங்குது நல்லோசை. ஆளும் இறைவன் ஒருவன் என்று நாளும் முழங்குது நல்லோசை. அண்ணல் முஹம்மதர் இறை தூதனவே இனிதாய் உரைக்குது பாங்கோசை. இறைவனை வணங்க இன்றே வருவீர் என்றே அழைக்குது பாங்கோசை. ஈடேற்றம் பெற வருவீர் என்று இனிதாய் அழைக்கும் பாங்கோசை. ஜனனம் நிகழும் வீட்டினில் கேட்கும் ஜீவனுள்ள இந்த பாங்கோசை மரணத்தின் தொழுகையை நினைவூட்ட அந்த குழந்தையின் காதினில் பாங்கோசை. இது ஜன்னத்தின் உன்னத அழைப்போசை, கடும் ஜெகன்னத்தில் விடுதலை தரும் ஓசை. இது ஹஸ்ரத் பிலாலின் குரலோசை. காபாவுக்கு மேல நின்று அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க ஒரு நொடி கூட மிஸ் ஆகாம ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பாங்கு, முதல் பாங்கு அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து வரைக்கும் ஒழித்துக் கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் பாங்கு சொல்லப்படுகிறதோ அத்தனை பாங்கின் நன்மையும்
ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு போய் சேர்கிறது. இவர்களுக்கு உண்மைக்கு வாழ்ந்த அந்த உத்தமருக்கு பாங்கை கொண்டு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பரிசை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் வழங்குகிற அந்த உன்னதம் என்பது சாதாரணமானது அல்ல. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் எல்லாத்தையும் ரசூலுக்கு வேண்டி தியாகம் செய்தவர்கள், உடனிருந்தவர்கள், சஹாபிகளில் மிகப்பெரிய முதன்மையாக ரசூலோடு இருந்தவர்கள். ஹிஜ்ரத்து புறப்பட்டு போகிற போது ரசூலின் பாதம் படிந்து விடக்கூடாது என்று தன் முதுகிலே பெருமானாரை சுமந்து 2 பெருவரில் நடந்து தௌரு கோவிலுக்குள்ள போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லோரும் எனக்கு செய்தவைகளுக்கு நான் நன்றி கடன் செய்து விட முடியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு செய்ததற்கு மறுமையில் தான் நான் உபகாரம் அல்லாஹ்விடம் கேட்டுக் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு செஞ்சவங்க. ஆனாலும் அல்லாஹ் பாங்கிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா வைத்ததை போல் தொழுகையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையை அல்லாஹ் இணைச்சான். எங்க தொழுகையில் அல்லாஹ் இணைச்சான்? தொழுகையில தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர், ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர், சுஜூதுக்கு அல்லாஹ் அக்பர், எல்லாமே அல்லாஹ் அக்பர் சொல்றோம். ஆனா ருக்குவிலிருந்து எந்திரிக்கும் போது மட்டும் என்ன சொல்றோம்? ஏன் அப்படின்னா இங்கதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா அதற்குள்ளும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு நினைவு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே அல்லாஹ் அக்பர் தான் இருந்துச்சு. அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுக வச்சுட்டு இருக்காங்க. ருக்குவுக்கு போயிட்டாங்க. அப்படி ருக்குவுக்கு போனதுமே அவர்கள் ருக்குவில் இமாம் ஜமாத்தில் ரசூல் இமாம் பின்னாடி இருக்கும்போது ருக்குவுல 3 தடவை சொல்லலாம், 5 தடவை சொல்லலாம், 7 தடவை சொல்லலாம், 11 தடவை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் ருக்குவுல இருக்கிற சமயத்துல பின்னாடி ஒருத்தர் உதவு செஞ்சுட்டு வேகமா வர்ற சத்தம், இமாம் செய்யறது யாரோ பின்னாடி வர சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? ருக்குவுல சேரணும் அவங்க வேகமா வர்றாங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் ருக்குவுல இன்னும் தஸ்பீஹை அதிகமா சொல்லிட்டு ருக்குவுல எந்திரிக்காமையே இருக்காங்க. என்னன்னா ஒரு ரக்காத்தில் ருக்குவில் சேர்ந்தால்தான் அந்த ரக்காத்து கிடைக்கும். இமாம் ருக்குவுல எந்திரிச்சிட்டாருன்னா நம்ம சமையல்லாவின் தான் அவர் எந்திரிச்சிட்டாரா, அப்ப அதுல சேர்ந்தா ரக்காத்து கிடைக்காது. ருக்குவுல சேர்ந்தா தான் ரக்காத்து கிடைக்கும்னு அவர் வேகமா ஓடி வர்ற சத்தம் ரசூலுக்கு கேட்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுலயே இருக்கிறாங்க. வந்தவர் வேகமா ருக்குவுல சேர்ந்து சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம்னு ருக்குவுல சேர்ந்துட்டு நமக்கு இந்த ருக்குவுல சேர்ந்தது தொழுகை இந்த ரக்காத்து கிடைச்சிருச்சுங்கிற அந்த இதுல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. ருக்குவுலயே இந்த தஸ்பீஹ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறார். அவர் சொல்லி முடிச்சதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அல்லாஹ்வை புகழ்ந்ததை அல்லாஹ் கேட்டுக்கிட்டான். யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் என்ற அர்த்தமுடைய வகையில் அப்ப இருந்துதான் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற வார்த்தையை சொல்லி ரசூலுல்லாஹ் ருக்கு எந்திரிக்கிறாங்க. அது வரைக்கும் அல்லாஹ் அக்பர் தான் இருந்தது. அப்படி வேகமா வந்த மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ருக்குவுல தஸ்பீஹ் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னவரும் யார்தான்? இப்போ ஒவ்வொரு சமி அல்லாஹு லிமன் ஹமீதாவுக்கு பின்னாடி யார் இருக்கா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. அல்லாஹ் கொடுத்தான் பரிசு. உலகத்தில் இருக்கிற எல்லா மூமின்களின் ஈமானை விட தராசுல வச்சா இவர் ஈமான் கனத்ததா இருக்கும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாங்கிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா சமி அல்லாஹு லிமன் ஹமீதாவில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். இப்படி ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு நபிமார்கள் சஹாபிகள் வாழ்ந்தார்கள். தனக்கு வேண்டி வாழ்றது, நம்ம போனதுமே உலகம் நம்மளை மறந்துடும். தான் குடும்பத்துக்கு வேண்டி வாழ்றது, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மௌத்தா போயிட்டா எல்லாமே மறந்துடும்.
சேர்த்து வச்சது, கொடுத்து வச்சது, ஆக்கி வச்சது எல்லாம் அவ்வளவுதான். தன் சமுதாயத்துக்கு என்று வாழ்வது. உலகம் உள்ளவரை அது பேசப்பட்டு கொண்டே இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்துல கடுமையான பஞ்சம், தண்ணி பஞ்சம். ஒரே ஒரு யூதரின் கிணற்றில் மட்டும் தண்ணீர் இருக்கிறது. அதை போய் எடுக்கிறதுக்கு விடல. ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தண்ணி இல்ல. அந்த கிணறு யூதனிடம் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மானுல் கனி போய் அந்த கிணத்தை விளக்கி கேட்கிறாங்க. அன்னைக்கு ஒரு 10 திர்கம் கொடுக்க வேண்டியது அவன் 100 திர்கம்ங்கிறான். விலை பேசுனதோ அதை விட அதிகமா சொல்றான். நீ எத்தனை திர்கம் சொன்னாலும் அதை எனக்கு விலைக்கு கொடுன்னு கேட்கிறாங்க. நான் விலைக்கு தருவேன், ஆனா ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணிக்கணும், ஒரு நாள் நான் யூஸ் பண்ணிக்குவேன். விலை கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த யூதன் அந்த கண்டிஷன் சொன்னான். சரி பரவாயில்லை என்று சொல்லி வாங்கி மதினத்து மக்கள் அத்தனை பேர்களும் தவிக்கும் வாய்க்கு தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஒரு கிணறை வாங்கி வக்ஃப் செஞ்சாங்க. அந்த கிணத்துக்கு பெயர் பஹ்ரே உஸ்மான், இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த கிணறு அவங்க வக்ஃப் செஞ்சது மதீனாவுக்கு போற, உம்ராவுக்கு, ஹஜ்ஜுக்கு போற எல்லாருக்கும் போய் அதை காமிப்பாங்க. இந்த கிணறு தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வாங்கி வக்ஃப் செஞ்ச கிணறு. இன்னைக்கு வத்தாம இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அப்படி வச்சான். அந்த கிணத்துல இருந்து வர்ற தண்ணி எடுத்து பக்கத்துல அது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல பேரிச்சம்பழம் இன்னைக்கு விளையுது. அன்னைக்கு உண்மைக்காக வக்ஃப் செய்த அந்த அறச்செயலுக்கு 1500 வருஷமா அந்த கிணத்துல தண்ணியும் இருக்கு. அதுல இருந்து எடுத்து பேரிச்சம்பழமும் விளையுது. சவுதி கவர்மெண்ட் அந்த பேரித்தம்பழங்களை வாங்கி வித்து அந்த காசை சேர்த்தி மக்காவுக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தனியா வச்சு ஒரு மிகப்பெரிய மால், பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டி இருக்கு. இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துல சூப்பரான ஒரு காம்ப்ளெக்ஸ். அந்த கிணத்து தண்ணியிலிருந்து விளைஞ்ச பேரிச்சம்பழம் அதை கொண்டு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு இன்னைக்கும் பலன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னா 15 நூற்றாண்டுகளை கடந்து ஒரு விஷயம் இன்னைக்கு நிக்குதுன்னா இதுதான் உண்மை. அந்த உண்மைக்கு அர்ப்பணம் செய்தார்கள். சதக்கா தர்மங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானதல்ல. சைத்தானும் நம்ம புத்தியும் கொடுத்தா நமக்கு ஒண்ணுமில்லாம போயிடும் அப்படின்னு நம்மளை ஊசலாட வைக்கும். உண்மைக்கும் அல்லாவுக்கும் சமூகத்துக்கும் அதான் உஸ்மான் ரலியல்லாஹு இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். இன்னைக்கும் அவங்க பேரு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில நிறைய பெருமக்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் இன்னைக்கு ஈமான்தாரியா முஸ்லீமா இருக்கோம்னா நம்மளுக்கு என்று சில பெருமக்கள் சமுதாயத்திற்கென செய்தார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரபு கல்லூரி பாக்கியாத்து சாலிஹாத், அதை உருவாக்கிய அப்துல் வஹாப் அலா ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவரு பெரிய மனிதர், நல்ல படிப்பாளி, சப் கலெக்டர் வேலை அன்னைக்கெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல பெரிய உத்தியோகம், நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவர். ஆனா அவர் இந்த மக்களுக்கு ஈமான், இஸ்லாம், கல்வி இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போகாம ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்கியாத்து சாலியாத்து வேலூரில் உருவாக்கினார். தமிழர் தென்னிந்தியாவில கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, வட மாநிலம், தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஆலிம்கள் உருவாகிறார்கள் என்று சொன்னா கஷ்டப்பட்டு, சாதாரணமான கஷ்டம் அல்ல, ஒரு அர்ப்பணிப்பு. இந்த தென்னிந்தியாவில் முஸ்லிம்களுடைய ஈமானை வலுப்பெற வைக்கிறதுக்கான அர்ப்பணம் செய்தார்கள். அது பெரிய நன்மை ஏற்படும். கேரளாவில் ஈகே அபூபக்கர் முஸ்லியார் அவங்கெல்லாம் அந்த வேலூர்ல படிச்சவங்க தான். ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவங்களும் வேலூர்ல. அங்க போய் கேரளாவில் ஈமான், மார்க்க கல்வி பெரிய சேவை செய்யறாங்க. ஈகே அபூபக்கர் முஸ்லியார், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக. அப்படியே கட்டஞ்சாயா டீ தூள சுடுதண்ணியில டீ தூளை போட்டு அதை குடிச்சுக்கிட்டு கப்பக்கிழங்கு, அதான் மரவள்ளிக்கிழங்கு, இதுதான். பஸ் வசதி இல்லாத கேரளாவின் கிராமங்களுக்குள்ள போய் 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 எல்லா பள்ளியிலையும் மதரசா வைக்கணும், குழந்தைகளுக்கு தீன் கொடுக்கணும், நடந்து கால் வீங்க நடந்து. எவ்வளவு பெரிய அர்ப்பணம், எவ்வளவு பெரிய தியாகம்.
அப்ப எல்லாம் அந்த தீனுக்கு உழைத்த மிகப்பெரிய இருக்குன்னா அப்படி செஞ்சாங்க. அதே மாதிரி பணம் காசு இருக்கா, பணத்தை அள்ளி கொடுத்தாங்க. திருநெல்வேலியில ஹை கிரவுண்ட்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசு மருத்துவமனையை திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை பக்கத்துல இருக்கிற பெட்டைக்குளம் என்ற ஊரை சேர்ந்த அப்துல் காதிர் ஹாஜியார் கிட்டத்தட்ட இன்னைக்கு 100, 200, 300 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு, 300 ஏக்கராம். அப்படியே காமராஜர் ஆட்சி காலத்துல கவர்மெண்ட் கொடுக்குறாரு. நம் முன்னோர்களை பாருங்க எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா செல்வபுரம் கல்லாமேடு கபிரிஸ்தான், அந்த 2 ஜமாத், அது பெரிய மகல்லா, அங்க கபிரிஸ்தான். சாந்து முகமது பாவா அப்படின்னு ஒரு ஆஜியார், அவரு சரி முஸ்லிம்களுக்குன்னு சொல்லி கொடுத்த இடம் தான் அது. இன்னைக்கு மாநகராட்சி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லா வகையிலும் நம் சமூகத்தின் முன்னோர்கள் தனக்காக தன் குடும்பத்திற்காக என்று வாழ்ந்ததை போக நம் சமூகத்துக்கு என்றும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய நன்மைக்குரியது. வல்ல ரஹ்மான் இவைகளில் இருக்கக்கூடிய பேருண்மைகளை நாம் விளங்கிக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு என்னமோ வாழ்ந்தோம் இருந்தோமோ, நாம வந்ததற்கான ஒரு அடையாளத்தை நம்ம சக்திக்கு ஏற்ப நம்ம செஞ்சுட்டு செஞ்சிடணும். நேற்றைய தினம் ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் சேத் திவான், அவர் 190 புத்தகம் எழுதியிருக்காரு. அவ்வளவு புக்கு, எல்லா வரலாறையும் எழுதியிருக்காரு நம்மளை நம்பி. ஆனா நம்ம படிக்கிறதே இல்லை. நமக்கு படிக்கிற அதை கேட்கிற எதுவுமே இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய புத்தகம் அனைத்தையும் அரசுடைமையாக்கி, எழுத்துக்கு அவ்வளவு பவர். நேற்று வந்தார் இங்க நோன்பு திறக்க வந்தபோது, இந்த ஆபீஸ் பேட்டைன்னு சொல்லிட்டு இங்க புக்கடத்துல ஹஃபீஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம், அது அவருடைய பேர் தான், அது ஆபீஸ் பேட்டைன்னு வந்தது. சிறுவாணி தண்ணி வர்றதுக்கு முதல்ல பணம் கட்டி பிரிட்டிஷ் காலத்துல அதற்கான வழியை செஞ்சதே அவராகும். இந்த சரித்திரம் கோயம்புத்தூர்ல இருக்கிற நமக்கு தெரியாது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், NH ரோடு, நவாப் ஹக்கீம் சாலை, மரக்கடை, இங்கிருந்து ஆரம்பிச்சாது வரை நவாப் ஹக்கீம். அந்த நவாப் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவர், ரொம்ப முஸ்லிம் பற்று, தீன்னா அப்படியே நிற்பார். ஒரு பெரிய செல்வந்தர். ஒரு தடவை சென்னை போயிருந்த போது, அந்த சென்னைக்கு சென்ட்ரலுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்ல துளுக்கருக்கு இடம் இல்லைன்னு லாட்ஜில் எழுதி போட்டிருக்கான். இவருக்கு என்னடா இது, லாட்ஜில் இப்படி எழுதி போட்டிருக்கான், நாய்கள் ஜாக்கிரதைங்கிற மாதிரி, துளுக்கருக்கு இடம் இல்லைன்னு போட்டிருக்கான். மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் எல்லாரும் காசு கொடுத்தாங்கிறாங்க, நம்மளும் ஏன் லாட்ஜி தானே. அவர் மனசுல ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. சமுதாய நம்ம இனத்து மேல, நம்ம தீன் மேல, நம்ம தீன்தாரி மேல இப்படி வர, இந்த இடத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னு நியத்து வச்சுட்டாரு. அப்போ அது ஏலத்துக்கு வருது. இவர் போயிட்டாரு. எல்லாரும் ஏழை எடுக்கிறாங்க, இவர் நின்னாரு. எல்லாரும் கொடுத்ததை விட அதிகமான விலை கொடுத்து அதை வேலைக்கு வாங்கிட்டார். துளுக்கனுக்கு தங்க இடம் இல்லையா, எங்க ஆளுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லாம பெரும் காசு கொடுத்து வாங்கிட்டார். நவாப் ஹக்கீம் வாங்கி, இனிமேல் சென்னை சென்ட்ரலுக்கு யார் வந்தாலும் இங்க ஃப்ரீயா தங்கலாம். அதுதான் சித்திக் சராய் அங்க இருக்கல்ல. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சமூக பற்று. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில இருந்து யார் வந்தாலும் அங்க போய் தங்கலாம். முஸ்லிம்கள் இல்லை, நாங்க அதை முஸ்லிம்காக ஆக்குனாங்க. நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னா, உண்மைக்கு உழைத்த உத்தமர்கள் இப்படி எக்கச்சக்கமா நபிகுமார்கள் சஹாபிகள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இவர்களையெல்லாம் நாம் மறக்க கூடாது. மறக்காமல் இருக்கிறதுக்கு சரித்திரங்களை படிக்கணும், கேட்கணும். அதற்கு என்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதை நாம் ஆமோதிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதற்காக அவர்கள் இந்த உண்மைக்கு உழைத்தார்களோ அந்த உண்மையை கடைபிடித்து வாழ்ந்து தனக்காகவும் தன் குடும்பத்திற்கும் தன் சமுதாயத்திற்காக வேண்டியும் வாழ்கிற வாய்ப்புகளையும் எண்ணங்களையும் தந்து அல்லாஹ்
பேரருள் புரிவானாக. வாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவாக திக்ரு ஓதக்கூடியதுல நம் வழமையாக ஓதுகிற திக்ருகளாக இருந்தாலும் அப்படி ஓதிக்கொள்வதைப் போலவே சில குர்ஆனின் வசனங்கள் இருக்கிறது. அந்த ஒரு வசனங்களை ஒரு வசனம் கொஞ்சம் கவனம் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கணும். மனுஷனுக்கு தன் நலன் ஒன்று இருக்கும், தனக்கு எதிரான நிலைன்னு ஒன்று இருக்கும். ஒரு எதிரிகள், பகைவர்கள், அதே மாதிரி இந்த இடத்துக்கு போனால் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு அச்சம், வியாபாரத்துக்கு ஒன்று செஞ்சிருக்கோம் இது கை கூடுமா, இப்படியெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் மனுஷனுக்கு வரும். அப்ப எதிரிகளிடமிருந்தும் எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு குர்ஆனில் ஒரு வசனத்தை நமக்கு சொல்றாங்க. யாசீன் சூறாவுல இதுக்கு வந்து ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு போக சொல்லி அனுமதி கொடுத்துட்டான். ராத்திரி நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா நீங்க வீட்டுக்குள்ள என் பெட்டில் படுத்துக்கிறீங்கன்னு படுக்க வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சுத்தியும் வாளோடு இவர் வீட்டு விட்டு வெளியே வந்தா இவரை முடிச்சிடலான்னு எல்லாரும் நிற்கிறாங்க. சுத்தியும் வாளோடு எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள். இப்ப அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இப்படி இவங்கெல்லாம் நிற்கிறாங்களே, அல்லாஹ் ரசூலுக்கு சொன்னானா இன்னும் பிரச்சனை இல்லை, உங்கள் எதிரிகள் சுத்தி வீட்டை சுத்தி நிற்கிறாங்க, கையில வாளோடு இருக்கிறாங்க, வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு வந்து நிக்க வச்சாச்சு. நீங்க கீழே இருந்து ஒரு மண் எடுத்து அப்படியே சும்மா அப்படி வீசிட்டு நீங்க பிறப்பு போயிருங்க அப்படின்னு சொன்னபோது அதே மாதிரி ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யாசீன்ல, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். அவங்களுடைய பார்வைக்கு இடையில அல்லாஹ் ஒரு திரையை போட்டான். பார்த்தே இருக்காங்க, ரசூலுல்லாஹ் போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. இது அல்லாஹ் குர்ஆன் அப்படியே போயிட்டாங்க. அப்படியே அதுக்கப்புறம் தான் அபூபக்கர் நாயகம் வீட்டுக்கு வந்து சவுர் கோயிலுக்கு போனாங்க. அப்படி சுத்தி நிற்கும் போதே அவர்களை கடந்து போறாங்க. அத்தனை பேருக்கும் யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்த அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் தான் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இந்த வசனத்தை ஓதுங்க. எதிர்மறையான ஆபத்தான எண்ணங்களுக்கு நமக்கு எதாவது ஆயிருக்கும். எதிரிகள் பகைவர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கடைபிடித்து நலம் பெறுகிற தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வலக்க ஷ்குரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم. السلام عليكم.